ரீசெண்டாக நம்ம வண்டுமுருகன் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. கங்குவா படத்தில் சிவா செய்த தவறுகள்னு சொல்லிட்டு மிஸ்டேக்ஸ் இன் ரைட்டிங்னு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த வீடியோவில் எனக்கு ஒரு சில தவறுகள் தெரிஞ்சிச்சு. அது என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இப்படி வீர வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கேன். கூட பேசுனா மறந்துட மாட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு, அதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம வண்டுமுருகன் என்ன சொல்லுவார்னா, படம் ஸ்டார்டிங்கில் அந்த பையன் வந்து ஒரு ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு போய் சூர்யாவை பார்க்குற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கனெக்டே இல்லாத மாதிரி இருக்கும். எப்படி அந்த பையன் எங்கேயோ தப்பிச்சு போய் கரெக்டாக எப்படி சூர்யாகிட்ட போனான் அப்படின்னு சொல்லி வண்டுமுருகன் சொல்லியிருப்பார். பட் இந்த விஷயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, படம் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அந்த பையனுக்கு ஆக்சுவலாக ஏதோ ஒரு பவர் இருக்குது. ஸோ வந்து அந்த பையன் வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி போயிருக்கான்னு சொல்லி வச்சிருப்பாரான்னு சொல்லி எனக்கு ஒரு தாட். பட் அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் வந்து படத்தில் இருந்திருக்காது. ஸோ நானும் அது தப்புன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி அதுக்கு வண்டுமுருகன் என்ன சொல்லுவார்னா, ஃப்ரான்சிஸ் தான் பவுண்டி ஹண்டராச்சே. ஸோ வந்து ஃப்ரான்சிஸ் ஃபோனுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி வருது. அதில் வந்து அந்த பையனை வந்து பிடிச்சி தரவங்களுக்கு இவ்வளோ காசுன்னு வருது. ஸோ அதனால் சூர்யாவே போய் அந்த பையனை வந்து தேடி கண்டுபிடிச்சி மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி வண்டுமுருகன் சொன்னார். ஆக்சுவலாக வந்து இது சூப்பர் தான். பட் என்னதான் இருந்தாலும் கங்குவா படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க. பட் இந்த சீன் இப்போ வந்து படத்தில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இது வந்து கல்கி படத்தோட காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இதே ஒரு சீக்வன்ஸ் கல்கி படத்துலேயே வரும்னு கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். பப்ளிக் ரிவ்யூ ஏற்கனவே மோசம்னு தெரியும். கண்டிப்பாக இதே ஒரு சீக்வன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் என்னதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா எழுதிட்டாலும் இது கல்கி படத்தில் வந்ததுக்கப்புறம் கங்குவா வரதுனால கண்டிப்பாக பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இந்த படம் வந்து கல்கி படத்தோட காப்பி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். இந்த பாயிண்ட்டை நினச்சி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்னோட பாயிண்ட் இதே ஒருவேளை நீங்கள் வந்து பப்ளிக் வந்து அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க. ப்ரோ இது கண்டிப்பாக நல்லா போயிருக்கும் இந்த மாதிரி எடுத்திருந்தான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செகண்ட் பாயிண்ட்டாக வண்டுமுருகன் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரான்சிஸ் கேரக்டர் அந்த பையனை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் மட்டும்தான் வருது. பட் அவருக்காக கடைசி அந்த சின்ன பையனுக்காக ஃப்ரான்சிஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த பையனை காப்பாற்றி கடைசியில் வந்து முத்தெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி வந்து அவங்க அன்பை காட்டுவாங்கன்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாஸ்ட் ப்ரெசன்ட் வந்து மாறி மாறி காட்டுறது வந்து ஃப்ரான்சிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கங்குவா ஞாபகங்கள் வருது அப்படின்றத கன்வே பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக தோணுச்சு. கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கடைசி சீனில் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் தொங்கிட்டு இருப்பார் ஃப்ரான்சிஸ். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க, அந்த பையனை இப்போ கொன்று அந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ வந்து கரெக்டாக பாஸ்ட் போர்ஷன் வந்து அந்த பையன் வந்து அந்த கயிறை எடுத்து அவனே கீழே விழுந்து செத்துருவான். அப்போ வந்து கங்கு வந்து கத்தும் போது அது வரைக்கும் ஃப்ரான்சிஸ் வந்து நல்லா அதாவது ஒரு நார்மலாக இருக்க ஒரு பையன் வந்துட்டு அப்போ வந்து அவனுக்குள்ளே ஒரு மிருகம் அதாவது வந்து காட்டுவாசி வந்த மாதிரி கத்த ஆரம்பிப்பான். கத்துனோடனே அது வரைக்கும் கன்னை யூஸ் பண்ண ஒரு ஃப்ரான்சிஸ் அப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக கோடாரி எடுத்து போட்டு அந்த பையனை கொல்லப்பாற ஒருத்தனோட கையை வெட்டுவார். அந்த சீன்லேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்வளோ நேரம் ஃப்ரான்சிஸாக இருந்த ஒரு பையன் வந்துட்டு இப்போ வந்து கங்குவா அவனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றத கன்வே பண்ணுற மாதிரி அந்த ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு புரியுமா சொன்னோன்னா, ஒரு ஓடி போய் தலையில் அடித்து அது வரைக்கும் கன்னில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் கையை வச்சு சண்டை போடுவார். ஸோ எனக்கு அந்த படத்தோட அந்த சீன் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு சீன் வந்து கங்குவா அவருக்கு வந்து வெளியே வந்துட்டார், ஃப்ரான்சிஸ் கேரக்டர்லேருந்து கங்குவா வெளியே வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு கன்வே பண்ணுற மாதிரி அந்த ஒரு சீன் இருந்துச்சு. என்ன படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள். பார்த்து நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதை தாண்டி வண்டுமுருகன் நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தார். எல்லா பாயிண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் குறையா இருந்துச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணிட்டேன். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு போயிருங்க. இல்லை நான் சொல்லும் போதே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போயே ஒரு லைக் போட்டுருங்க. இதை தாண்டி சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா அந்த நடராஜனோட கேரக்டர் வந்து நல்லாவே இல்லை, என்ன இது கேரக்டர் சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இந்த கதையவே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இதுலேயும் அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அந்த சீன் பார்த்திங்கனாவே அது ஒரு கையை வெட்டி அவங்களுக்கு போய் கொண்டு போய் கொடுக்கறது சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க கேரக்டர். எப்படி இந்த கேரக்டர்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட கருத்து, அதில் நம்ம தலையிட வேண்டாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் எதுதான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன். இது அப்போ சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.